ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதாவது டிஃபன் செய்கிறதுக்கு போதுமான பொருட்கள் வீட்டில் இல்லைன்னாலும் பரவாயில்லை. பேசிக்காக கொஞ்சம் போல் மைதா, முட்டை இருந்தாலே போதும். இந்த சாஃப்டான ஆப்பத்தை செஞ்சு அசத்திடலாம். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ நான் 100 கிராம் மைதா மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு முட்டையை நான் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முதல்லையே அதை எடுத்து வெளியே வச்சுட்டு சில்னஸ் போகவும் நீங்கள் அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவை கலக்கணுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு கலந்துட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ப கடாய் இல்லாட்டி இந்த மாதிரி நான்ஸ்டிக் தோசை கடாய் இல்லைன்னா இரும்பு கல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே தோசை கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நல்லா மெல்லிசாக இழுத்து விட்டுக்கிறேன். ஆப்பக்கடாய்னா அப்படியே தூக்கி ஆட்டி நீங்கள் சுற்றி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எவ்வளோ அழகாக பஞ்சு போல் உங்களுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதை திருப்பி போட தேவையில்லை. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ நான் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் சீனி கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி வச்சுட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த ஆப்பத்தோடு நீங்கள் அழகாக இந்த தேங்காய் பாலை ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆப்பத்தை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே அப்படியே பிக்க வருங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். குறிப்பாக டிஃபன் எதுவும் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இல்லாத போது இதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.